இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம். குழந்தைய தொலைச்ச ஒரு தாயோட வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த தாயோட உணர்வுகளோட விளையாடாதீங்க. குழந்தைய காணோன்னு வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தாய இன்னொரு குழந்தைய வச்சு ஏமாத்தாதீங்க. குழந்தை காணாம போச்சுன்னு தாய் வருத்தத்துல இருக்கும்போது அந்த தாய் கிட்ட இன்னொரு குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அதுக்காக நீங்க இன்னொரு தாய் கிட்ட இருந்து குழந்தைய பறிக்கிறீங்களே, அது எவ்வளவு பெரிய பாவம். அந்த தாயோட வேதனைய கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? கேவலம் பணத்துக்காக அந்த தாயையும் சேயையும் பிரிக்காதீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டோம். இன்ஸ்பெக்டர், இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க. என்ன சார், இவங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். மேடம் சொல்றதால உங்களை விடுறேன். மறுபடியும் இது மாதிரி ஏதாவது செஞ்சீங்க, ஆயுசுக்கும் வெளியே வராத மாதிரி ரிமைண்ட் பண்ணி விட்டுருவேன். சரி, புரிஞ்சுதா? வர மேடம். வா மாமா. அத்தை, நீங்க மட்டும் இல்லைன்னா பெரிய தப்பு நடந்திருக்கும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அத்தை. எனக்கு எதுக்கு சூர்யா நன்றி எல்லாம்? நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். சூர்யா மாமா, இனிமே ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? யா, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருஜி, ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கலாமா? சூர்யா, நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இது மாதிரி தடங்கள் ஏற்படுறது நல்லதில்லப்பா. அதனால பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் தடங்கள் விலகிறதுக்காக பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா தத்தெடுக்கிற விழாவை வச்சுக்கலாம்ப்பா. சரிங்க ஐயா, நான் வரேன். ரொம்ப நன்றி. வாங்க சாமி. இப்போ இந்த குழந்தை மாரியோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற குழந்தை தான் மாரியோட குழந்தையா இருக்குமோ? காணமே, மாரி முதல்ல குழந்தைய வச்சிருந்தா, அப்புறம் சூர்யா தம்பி மாரிகிட்டேருந்து வாங்கிட்டு போனாரு. சூர்யா தம்பிகிட்டேருந்து குழந்தை யாரும் வாங்கிட்டு போயிருப்பா? இங்கேயும் காணமே. ஒருவேளை வாய் பேச முடியாத அந்த பொண்ணு குழந்தை எடுத்துட்டு போயிருப்பாளோ? அந்த பொண்ணு எங்க போயிருப்பானே தெரியலையே. எங்க போய் அந்த பொண்ணை தேடுறது இப்போ?
அப்போ காணாம போன மாரியோட குழந்தையும் தேவி அம்மாவோட ஆத்மாவும் நீங்க தானா? கடவுள் இருக்காரு. கடவுள் சரியாதான் என்ன வழி நடத்தி உங்களை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. சூர்யா மாதிரி தான் உங்களை தத்து எடுத்துக்க போறாங்க. அப்போ உங்களை பெத்த அப்பா அம்மாவுக்கு தான் நான் உங்களை தத்து கொடுக்க போறேன். அம்மன் என்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை நான் நல்லபடியா நடத்தி முடிச்சிருக்கேங்கிற மன திருப்தி இப்ப என்கிட்ட இருக்கு. அம்மா கிட்ட போலாமா? வாங்க. சாஸ்திரிகளே, இருங்க. அம்மா, குருஜி சொன்ன மாதிரி இந்த குழந்தையோட தலைக்கு மேல கற்பூர ஜோதி எரிஞ்சுதுமா. நான் என் கண்ணால பார்த்தேன். ஆமா, ஏற்காட்டுல காணாம போன மாரியோட குழந்தை இந்த குழந்தை தான். தேவி அம்மாவோட ஆத்மாவும் இந்த குழந்தை தான். உங்க பேத்தி இந்த குழந்தை தான்மா. எல்லா உண்மையும் எனக்கு ஏற்கனவே தெரியும் சாஸ்திரி. தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? ம், எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியுமா? ஆமா சாஸ்திரி. எனக்கு இந்த குழந்தை தான் மாரி சூர்யாவோட குழந்தைன்னு முன்கூட்டியே தெரியும். அது தெரிஞ்சும் நான் ஏன் உண்மையை வெளியில சொல்லாம இருந்தேன் தெரியுமா? இந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த குழந்தைய கொல்றதுக்கு யாரோ துடிச்சிட்டு இருக்காங்க. இது மாரியோட குழந்தைன்னு வெளியில தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் குழந்தை உயிரோட இருக்கும். இது சூர்யா மாரியோட குழந்தைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த நிமிஷம் இந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு சாஸ்திரி. காணாம போன குழந்தைய நினைச்சு சூர்யாவும் மாரியும் பட்ட வேதனையை விட கண் முன்னாடி இருக்கிற குழந்தை உங்க குழந்தை தான், என்னோட பேத்தி தான், இந்த குடும்பத்தோட வாரிசு தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியாம நான் பட்ட வேதனை இருக்கே, அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல சாஸ்திரி. பல நாள் நான் தூக்கமே வராம ராத்திரியில தனியா உட்காந்து அழுதுருக்கேன். என்னுடைய இந்த நிலைமை என்னோட எதிரிக்கு கூட வரக்கூடாது சாஸ்திரி, வரவே கூடாது. இந்த குழந்தை பத்தின உண்மை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெகதீஷ் சாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? நான் கோவில் வேலையா ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு குழந்தைய மாறிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெகதீஷ் சார் எனக்கு ஃபோன் பண்ணாருமா. அப்புறம் நேரா வந்து என்ன பார்த்தாரு. சார், நான் உங்ககிட்ட சொன்ன இந்த உண்மையை வேற யாருக்கிட்டையும் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இது சத்தியம். என்ன நீங்க நம்பலாம். ரொம்ப நன்றி சாஸ்திரி சார். ஆமா சாஸ்திரி, அவர் சொல்லிதான் எனக்கே இந்த உண்மை எல்லாம் தெரியும். என் வீட்டுக்காரரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுல இருந்து தப்பிச்சு இப்போ அவர் கோமால இருக்காரு. சூர்யா மாரியோட குழந்தைய என் பேத்திய கொலை பண்ண துடிச்சவன் தான் என் வீட்டுக்காரரையும் கொலை பண்ண பார்த்திருக்கான். அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை சாகடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை மாரியோட குழந்தைன்னு வெளியில சொல்லணும். அது வரைக்கும் வெளியில சொல்லாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆமாம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அன்னைக்கு கூட ஒருத்தன் லெட்டர் எழுதி மிரட்டல் விட்டுருந்தான். ஃபோன் பண்ணி கூட மிரட்டினாங்க. குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்குமா? பாத்தீங்களா பாத்தீங்களா? இதனாலதான் இந்த குழந்தைய பத்தின உண்மைய யார்கிட்டயுமே சொல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் மாரி சூர்யா முன்னாடி நான் அப்படியே தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த சாஸ்திரி. சாஸ்திரி, ப்ளீஸ் எனக்காக இந்த குழந்தை பத்தின உண்மைய தயவு செஞ்சு இப்ப வெளியில சொல்லிடாதீங்க. ஐயோ, அதுக்கான நேரம் கூடி வரும். கூடிய சீக்கிரத்துல அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா உண்மைய சொன்னாதான் சரியா இருக்கும். அப்பதான் இந்த குழந்தையையும் காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு அது வரைக்கும் எதுவும் சொல்லாதீங்க சாஸ்திரி. சரிங்கம்மா, நான் கண்டிப்பா இந்த உண்மை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்.
இந்த குழந்தை எந்த ஆபத்தும் வரக்கூடாது. குழந்தை சந்தோஷமா மாரியோட நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. கடவுள் எப்பேற்பட்ட திருவிளையாடல் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? பெத்த குழந்தைய மாறிக்கிட்டேந்து பிரிச்சு வச்சு பெத்த மனசை பரிதவிக்க விட்டுட்டு திரும்ப அந்த குழந்தைய வேற யாரோ பெத்த குழந்தை மாதிரி தாய்கிட்ட சேர்த்திருக்காரு. கடவுளோட இந்த திருவிளையாடல என்னன்னு சொல்றதுமா? எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் வரேம்மா. வாங்க வாங்க போங்க பாத்து. இந்தாம்மா, குழந்தை மாடி ரூம்ல இருந்தது. குழந்தைய வாங்கிக்க. ஐயா, என்ன ஐயா, ஏன் கண் கலங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ஏன் கண் கலங்குறீங்கன்னு எனக்கு தெரியுங்க ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க. இதுதான் ஏன் குழந்தை. இது கடவுள் முடிவு பண்ண விஷயம். கடவுள் சில விஷயங்கள்ல நமக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. ஆமாம்மா, நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவாரு. அதை இன்னைக்கு அனுபவபூர்வமா நான் உணர்ந்துட்டேம்மா. பரிபூர்ணமா உணர்ந்துட்டேம்மா. சிஸ்டர், கீழே என்ன நடக்குது சிஸ்டர்? சாஸ்திரி ஒரு மார்க்கமா இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நான் குழந்தைய கொண்டு போய் ரூம்ல படுக்க வச்சத சாஸ்திரி கண்டுபிடிச்சிட்டாரா சிஸ்டர்? மாரியோட குழந்தை தான் இதுங்கிற உண்மைய சாஸ்திரி கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? வா சொல்றேன். ஐயோ, அத்தை, சரியான நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. இல்லனா அது எங்க குழந்தையும் நம்பி நாங்க ஏமாந்து போயிருப்போம். ஆமா பெரியம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மாரி, நான் சரியான நேரத்துக்கு இங்க வந்தேன்னா அதுக்கு காரணம் இந்த வெண்ணிலா தான். வெண்ணிலாவுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். ஏற்கனவே வெண்ணிலாவுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் பெரியம்மா. இந்த குழந்தை காணாம போய் திரும்ப கிடைச்சதே வெண்ணிலாவாலதான். ஓ, அதுக்காக தான் நீங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கீங்களே. அதுக்காக நாங்க தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நல்லவங்களுக்கு அடையாளம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றியோட இருக்கிறது தான். சரி, நான் பார்வதி அக்கா கூட பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. கண்டிப்பா வாங்க அத்தை, போலாம். சாஸ்திரி, வாங்க போலாம். வெண்ணிலா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க மேடம். காளீஸ்வரி பெரியம்மா தான் ஃபங்க்ஷனுக்கு வரப்போறாங்கன்னு அவங்க மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா உனக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சது? அதுவும் அவங்க ஆபத்துல இருக்கிறது கூட தெரிஞ்சிருக்கு. எப்படி? ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கான்னு நான் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி பாத்துட்டு இருந்தேனா, அப்போ குடோன்ல அவளை கட்டி போட்டு தானே வச்சிருக்கீங்க.
அதுக்கப்புறம் ஒரு வேகத்துல ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னா காளீஸ்வரி மேடம் வரணும்னு நான் அவங்கள தேடி போயிட்டேன். ஆனா அவங்கள எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் ஹாசினி கால் பண்ணாங்க. ஹாசினி ஸ்ரீஜாவோட உதவியால தான் என்னால காளீஸ்வரி அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வர முடிஞ்சது. ஏன் ஹாசினி அக்கா இதை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? உன்னை டென்ஷன் பண்ண வேண்டாம் தான் மாதிரி சொல்லவே இல்ல. சாஸ்திரி பேத்திய தத்தெடுக்கிறது ஆரம்பத்துல இருந்து தாராத்துக்கு பிடிக்கவே இல்ல. ஃபங்க்ஷன் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதனாலதான் அத்தை இந்த ஃபங்க்ஷனை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சாஸ்திரி பேத்திய நீங்க தத்தெடுக்கிறது தாரா மேடம்க்கு ஏன் பிடிக்கல? ஏன் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? தெரியலையே. சரி அதெல்லாம் விடுங்க. காளீஸ்வரி அம்மா தான் வந்தாச்சுல, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற வேலையை பார்க்கலாம் வாங்க. ஆ, வா. எதுக்காக தாரா அத்தை சாஸ்திரி பேத்திய தத்தெடுக்கிறத தடுக்க இப்படியெல்லாம் பண்ணாங்க? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி எதிரில வந்து நிக்கிற? வழிய விடு. அதையத்தான் நானும் கேட்கணும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சீங்க? என்ன வளர? நான் ஒன்னும் உளரல, உண்மையத்தான் சொல்றேன். என் குழந்தைய என்கிட்ட இருந்து நீங்க தான் பிரிச்சு வச்சிருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். குழந்தைய பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மாமாவோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தினதும் நீங்க தான். அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால பெத்த குழந்தைய பறி கொடுத்தனா இந்த குழந்தைய தத்து எடுத்து ஆறுதல் பட்டுக்கலான்னு நினைச்சா ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு தடையா இருக்கீங்க. இந்த ஃபங்க்ஷனை நடக்காம தடுக்கிறதுக்கு என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தைய நான் தத்து எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை தடுக்கிறதுக்காக எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் இந்த குழந்தைய தத்தெடுக்கிறத தடுக்க இவ்ளோ முயற்சி பண்றீங்கன்னா அன்னைக்கு குழந்தைய கடத்தினதும் நீங்களா தான் இருக்கணும். உண்மையை சொல்லுங்க. இந்த குழந்தை விஷயத்துல ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க? இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் என்னதான் சம்பந்தம்? ஆமா, நான் தான் அது எல்லாத்தையுமே பண்ணேன். நீ அந்த குழந்தைய தத்தெடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா வழியிலயும் நான் முயற்சி பண்ணி தடுக்க பார்த்தேன். அதுதான் ஏன்னு கேக்குறேன். எதுக்காக தடுக்க பாக்குறீங்க? இது ஒண்ணும் உங்களை வதம் பண்ண வந்த என்னோட குழந்தை இல்லையே. யாரோ பெத்த குழந்தை மேல உங்களுக்கு என்ன அவ்ளோ வெறுப்பு? எதுக்காக இந்த குழந்தை வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யாரோ பெத்த குழந்தைய தத்தெடுத்து சட்டப்படி அத வாரிசாக்கி நீ அத குடும்பத்துல ஒருத்தராக்குவ. அத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா இருக்கணுமா? இத பாரு, தேவி குரூப் ஆஃப் கம்பெனி ஆகட்டும், தேவியோட வீடு ஆகட்டும், இந்த எல்லா இடத்துலயும் என்னோட பசங்க தான் இருக்கணும். என் பசங்க மட்டும் தான் இருக்கணும். என் பசங்களை தவிர வேற யாருமே அங்க இருக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். அது உனக்கு மகளா வந்து பிறந்திருக்கிற அந்த தேவியா இருந்தாலும் என் வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன். நான் கும்பிடுற சமயபுரம் மாரியம்மாவும் தேவி அம்மாவும் எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிற எதையும் நான் நடத்த விட மாட்டேன். இது நாள் வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த குழந்தைய நான் தத்தெடுக்க கூடாதுன்னு நீங்க ஏற்படுத்தின தடைகளை தாண்டி இப்போ இந்த ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்க போகுது. இதே மாதிரி உங்களால பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கிற என்னோட குழந்தையும் சித்தர் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் என்ன தேடி வரும். அது நிச்சயம் நடக்கும். அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. என்னையும் மீறி
இந்த ஃபங்க்ஷன் நடக்க போறதுனால நம்பிக்கையோட பேசுறியா? என்ன மீறி உன் குழந்தை உன்கிட்ட வந்து சேராது. அது நடக்க நான் விட மாட்டேன். சவாலா? ஆமாண்டி, சவால் தான். எந்த காலத்திலயும் உன் குழந்தைய உன்கிட்ட சேர நான் விடவே மாட்டேன். அதையும் பார்க்கலாம்.